சென்னை தலைமை செயலகத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரலையில் காணலாம். தோழர் டெல்லிபாபு, தேனி மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன் உள்ளிட்ட தேனி மாவட்ட விவசாயிகளுடன் இன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்தித்தோம். குறிப்பாக முதலமைச்சருக்கு என்னுடைய ஒரு பாராட்டை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். கடந்த 9ஆம் தேதி இனாம் நிலம் சம்பந்தமாக தமிழ்நாடு அரசின் சார்பில் ஒரு புதிய அரசாணை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 4 கிராமங்களில் உள்ள இனாம் நிலங்களை கோயில் நிலங்கள் என்று தவறாக சித்தரித்து கடந்த காலத்தில் பத்திரப்பதிவு செய்வதற்கு தடை என்பது விதிக்கப்பட்டிருந்தது. அது கோயில் இனாம் நிலங்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறது. அதிலே பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் நீண்ட காலமாக விவசாயம் செய்து வருகிறார்கள், குடியிருந்து வருகிறார்கள், வியாபாரம் செய்து வருகிறார்கள். ஆனால் இனாம் நிலம் என்றாலே கோயில் நிலம் என்கிற ஒரு தவறான புரிதலில் குறிப்பாக இந்துத்துவா அமைப்புகள், ஆர்எஸ்எஸ், இந்து முன்னணி போன்ற அமைப்புகள் இந்த நிலங்களை எல்லாம் கோயில் நிலங்கள் என்று ஒரு தவறான பிரச்சாரத்தை செய்து நீதிமன்றத்திலே வழக்குகளை தொடுத்து நீதிமன்றத்தின் மூலமாக உத்தரவுகளை பெற்று மக்களுக்கு எவ்வளவு இடையூறுகளை செய்ய முடியுமோ அவ்வளவு இடையூறுகளையும் கடந்த காலத்தில் இந்துத்துவ அமைப்புகள் செய்திருக்கிறது. இப்போதும் அப்படி பல சென்னை உயர்நீதிமன்றத்திலும் மதுரை உயர்நீதிமன்றத்திலும் பல வழக்குகள் என்பது இப்போது நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையில் கரூர் மாவட்டத்தில் 4 கிராமங்களில் உள்ள இனாம் நிலங்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை நீக்கி தமிழ்நாடு அரசாங்கம் கடந்த ஜூலை மாதம் 9ஆம் தேதி உத்தரவிட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய இந்த துணிச்சலான நடவடிக்கைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பாராட்டுகளை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். இது 4 கிராமத்திற்கு என்றாலும் தமிழ்நாடு முழுவதும் இது போன்ற இனாம் நிலங்கள் வசிக்கக்கூடிய, விவசாயம் செய்யக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு ஒரு நிரந்தரமான தீர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஒரு தனி ஆணையத்தை தமிழ்நாடு அரசாங்கம் அமைக்க வேண்டும் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடத்தில் வற்புறுத்தியிருக்கிறோம். அதே மாதிரி இன்றைக்கி பார்த்ததில் மிக முக்கியமான விஷயம், இந்திய உச்சநீதிமன்றம் கடந்த மே மாதம் 29ஆம் தேதி மிக மோசமான ஒரு தீர்ப்பினை வழங்கியிருக்கிறது. குறிப்பாக களக்காடு முண்டந்துறை, ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் சரணாலயம், அதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டம் உட்பட இந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வனங்களில் வாழக்கூடிய மக்களை எல்லாம் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதிக்குள் வெளியேற்ற வேண்டுமென்று மிக மோசமான ஒரு உத்தரவை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த உத்தரவில் சாதாரண சிவில் சமூக மக்களுக்கு எதிராக ஒருவேளை தமிழ்நாடு அரசாங்கம் இந்த மக்களை எல்லாம் வெளியேற்றுவதற்கு ஒத்துழைக்கவில்லை என்று சொன்னால் மத்திய துணை இராணுவ படையை நீங்கள் பயன்படுத்தலாம் என்று சொல்லி அந்த உத்தரவிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தினுடைய இத்தகைய உத்தரவு என்பது உண்மையான கண்டனத்துக்குரியது. சாதாரண சிவிலியன்களுக்கு எதிராக துணை இராணுவ படையை பயன்படுத்தலாம் என்றெல்லாம் நீதிபதிகள் சொல்ல ஆரம்பித்தால் மக்களுக்கு எதிராக உச்சநீதிமன்றம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஆகவே அவற்றையெல்லாம் முதலமைச்சருடைய கவனத்துக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை வன உரிமை சட்டம் 2006 முழுமையாக அமுல்படுத்தப்படாத ஒரு நிலைமை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இதுவரை தமிழ்நாடு முழுவதுமே ஒரு 35,000 குடும்பங்களுக்குத்தான் பட்டா என்பதே வழங்கப்பட்டிருக்கிறது. சட்டம் 20 வருஷம் ஆச்சு. 20 வருஷத்தில் திமுக, அதிமுக 2 கட்சிகளும் தான் ஆட்சி பொறுப்பில் இருந்திருக்கிறார்கள். 2 முதலமைச்சர்களிடத்திலேயும் நான் நேரடியாக பலமுறை வன உரிமை சட்ட அமலாக்க சம்பந்தமாக வற்புறுத்தியிருக்கிறேன். ஆனால் அது அந்த நேரத்திற்கு சில மலைகளில் பட்டா வழங்கப்பட்டதை தவிர இதனால் பயன்பெற வேண்டிய எல்லா குடும்பங்களுக்கும் அந்த பணி என்பது தமிழ்நாட்டில் நிறைவேறவில்லை. தேனி மாவட்டம் வருசநாடு, கடமலைக்குண்டு உள்ளிட்ட பகுதிகளில் மட்டும் 98 கிராமங்களிலிருந்து மக்களை வெளியேற்ற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஆகவே ஒரு மிகப்பெரிய பதட்டம் தேனி மாவட்டம் முழுவதும் நிலவி கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த பிரச்சனையில் தமிழ்நாடு அரசின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மறு சீராய்வு மனு தாக்கல் செய்து இந்த தீர்ப்பை நிறுத்தி வைக்க வேண்டும். 2வது, வன உரிமை சட்டம் 2006 பழங்குடியினர் மற்றும் வனத்தை சார்ந்து வாழக்கூடிய இதர சமூகத்தினருக்கு அந்த சட்டத்தில் உள்ள சரத்துக்களின் அடிப்படையில் அனைத்து பயனாளிகளுக்கும் வன உரிமையும் நில உரிமையை வழங்குவதற்குரிய நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசாங்கம் தீவிரப்படுத்த வேண்டும். இந்த 2 விஷயத்தை நாங்கள் வற்புறுத்தியிருக்கிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.